முக்கிய செய்தி. கடலூரில் நடைபெற்று வரும் தேமுதிக மக்கள் உரிமை மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இந்த மாநாட்டில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கடலூரில் நடைபெற்று வரக்கூடிய தேமுதிக மக்கள் உரிமை மாநாட்டில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மத ரீதியான மோதல்களை உருவாக்குவோர் மீது காவல்துறை பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சாதி மத அடிப்படையில் வெறுப்புகளை தூண்டும் பேச்சுகள், செயல்கள் சனாதனத்திற்கும் சமூக அமைதிக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. மறைந்த கேப்டன் விஜயகாந்திற்கு தமிழக அரசு சார்பில் மணிமண்டபம் அமைக்க வேண்டுமென வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், தேமுதிக மாநாட்டில் குறிப்பாக 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. என்னென்ன தீர்மானங்கள்? அதில் முக்கிய தீர்மானம் என்ன? வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கடலூரில் நடைபெற்று வரும் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 என மாநாடு நடைபெற்றிருக்கிறது. இந்த மாநாட்டில் 10 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மிக முக்கியமாக இந்த தீர்மானத்தை பொறுத்தவரைக்கும் இளைஞர் 2006ஆம் ஆண்டு அமைவிருக்கும் ஆட்சி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் வளர்ந்து தொழில்துறையில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக நிகழும் வகையிலும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சம வாய்ப்பு, சம நீதி மற்றும் பொருளாதார முன்னேற்றம் அடைய தமிழக மக்களின் நலன் மற்றும் எதிர்கால தலைமுறையின் நம்பிக்கைகளை நிறைவேற்றும் ஆட்சி அமைய வேண்டும் என இந்த மாநாடு தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை முற்றிலும் தடுக்க குற்றவாளிகளுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். டாஸ்மாக் மதுபான விற்பனையை முறைப்படுத்தியும் கள்ளச்சாராயம் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட அனைத்து போதைப் பொருட்களின் விற்பனையும் முழுமையாக ஒழிக்க வேண்டும். போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் மற்றும் அதற்கு துணை புரிவோர் கடுமையான நடவடிக்கைகள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரசு நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்படும் பொங்கல் நிவாரண திட்டத்தின் கீழ் 3000 பணம் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் தரமான பொருட்களுடன் வழங்கப்பட வேண்டும். அந்த தொகுப்புகள் எந்த விதமான பாகுபாடுமின்றி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் முறையாகவும் முழுமையாகவும் சென்றடைய வேண்டும். மேலும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 வழங்கும் திட்டம் மற்றும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என இந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சாதி மத அடிப்படை வெறுப்புணர்வை தூண்டும் பேச்சுக்கள் மற்றும் செயல்கள் சனாதனத்திற்கும் சமூக அமைதிக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இத்தகைய கருத்துக்களை கடுமையாக தடுக்கவும் மத ரீதியான மோதல்களை உருவாக்குவோர் மீது காவல்துறை பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த மாநாடு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கான மடிக்கணினி என்பது அனைவருக்கும் முறையாக போய் சென்று சேர வேண்டும் என தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மேலும் தேமுதிக நிறுவனர் மறைந்த விஜயகாந்த் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கடுமையான விமர்சனம் என்பது இதன் மூலமாக மத்திய அரசு மாநில அரசு வைக்காவிட்டாலும் கூட அதாவது இந்த தீர்மானமே குறிப்பாக ஒரு கூட்டணிக்கான அச்சாரமா அங்கமாக தான் பார்க்கும் முறையில் அரசியல் விமர்சனம் கருத்தை பதிவு செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த தீர்மானம் என்பது 10 தீர்மானம் அமைந்திருக்கிறது. சொன்னேன்.